இந்தா மகளே, உன்னோட புது பொம்மை வந்தத பாரு. எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா? நீயும் பிறந்தும் போது இதே மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டே இருந்த. இந்தா, இது உன் மடி மேல உட்கார ஏங்கிட்டு இருக்கு. இந்தா, உன் பொக்கிஷத்தை நீயே வாங்கிக்கோ. அடடே, என்னோட செல்ல மகனே, இப்படிலாம் அழக்கூடாதுடா தங்கம், சரியா? அடடே, இப்படிலாம் அழாதடா தங்கம், என் செல்ல குட்டி. இன்னைக்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சங்கீதா என்ன வீட்டுக்குள்ள கூட விட மாட்டா. இந்த மாதிரியான நிலைமையில அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. பிரேம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உளறிக்கிட்டு வழியில நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பைத்தியக்கார பொம்பளை கையில வேற யாரோ ஒருத்தவங்களோட போட்டோவை எடுத்துக்கிட்டு அவங்க பிரேமுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. நீ 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 இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கியா? இவ என்கிட்ட இருந்து என் குழந்தைய பறிச்சுக்கிட்டா. இவள நான் ரொம்ப தேடிட்டேன், ஆனா இவ எனக்கு கிடைக்கல. நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? யார் நீங்க? எதுக்கு நடு வழியில வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க, இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்ல. பிரேம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்பளையை அங்கே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த பைத்தியக்கார பொம்பளை பேசுறத இன்னும் நிறுத்தல. அவங்க பேச வந்ததை பேசி முடிக்கிறதுக்காக சொல்றாங்க, இந்த பொம்பளை கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு புளி கொடுப்பா. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவங்க குழந்தைய திட்டிட்டு போயிடுவா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. முடிஞ்சா உங்க பொண்டாட்டியை காப்பாத்திக்கோங்க பிரேம். அந்த பொம்பளை அவர் பேரை சொன்ன உடனே அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக பின்னாடி திரும்பும் போது அவர் பாக்குறாரு, ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த பைத்தியக்கார பொம்பளை அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுல இருந்தா ஆபீஸ் வேலையை செய்ய முடியும், உன்னையும் நல்லா பாத்துக்க முடியும். பிரேம், இனிமே நீங்க கவலைப்பட எந்த அவசியமும் இல்ல. என்ன பாத்துக்க நான் ஒருத்தவங்கள வர சொல்லிருக்கேன். அவங்க வீட்டை அப்புறம் நம்ம குழந்தையும் பாத்துப்பாங்க. அப்படின்னா நல்லா விசாரிச்சு வேலைக்கு எடுத்துக்கோ. இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள நிறைய பேர் திருடிட்டு போயிடுறாங்க. ஆஹா, நான் நல்லா விசாரிச்சுதான் சொன்னேன். நாளையில இருந்து அவங்க வேலைக்கு வந்துருவாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் தான் உங்களுக்கு புளி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னல, எங்க அது? இன்னைக்கும் மறந்துட்டீங்களா? சங்கீதா புளி சாப்பிடணும்னு சொன்ன உடனே பிரேம்க்கு அந்த பைத்தியக்கார பொம்பளை சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துருது. அந்த மாதிரி சாப்பிடுறதுல உனக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. அட விமலா, நீயா? நீ 8 மணிக்கு தானே வரேன்னு சொன்ன. இப்ப இன்னும் 7 மணிதான். சங்கீதாக்கா, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். ஒருவேளை நான் சீக்கிரமா வரலனா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்க. அப்புறம் இப்பதானே உங்களுக்கு 7வது மாசம் ஆரம்பிக்குது. நீங்க இப்போ நிறைய ஓய்வெடுக்கணும். சங்கீதா ரொம்ப நிம்மதியா சோஃபால உட்காந்துக்கிட்டு விமலா வீட்டு வேலை செய்யறத அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. விமலா அந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், இந்தாங்கக்கா, ஜூஸ் குடிங்க, நிம்மதியாயிருங்க. அப்புறம் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அப்பப்ப ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டு இருக்கும். ஆனா நீங்க எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. விமலா, உனக்கே நல்லா தெரியும்ல, பிரெக்னன்சியோட இந்த டைம்ல புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல. நான் எத்தனை நாளா பிரேம் கிட்ட சொல்றேன் தெரியுமா, எனக்கு புளி சாப்பிடணும். ஆனா அவரை வாங்கிட்டு வரவே இல்ல. நீ எனக்காக வாங்கிட்டு வரியா? அக்கா, நீங்க கேக்குறது பெருசா, நான் வாங்கிட்டு வர்றது பெருசா? புளிப்பா சாப்பிடுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே என்கிட்ட ஒரு புளிய வச்சிட்டு இருப்பேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு. அத பறிச்சுட்டு வந்து வேணும்னும் போது சாப்பிடுவேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. விமலா, விமலா, எங்க இருக்க நீ? எனக்கு வலிக்குது விமலா. சங்கீதா இவ்வளவு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட விமலா வரவே இல்ல. சங்கீதா உடனடியா பிரேம்க்கு போன் பண்றாங்க. பிரேம், சீக்கிரமா வாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப வலிக்குது. சங்கீதா, நீ கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்.
நான் தான் சொன்னேன்ல புளிய சாப்பிட வேண்டான்னு. உன் குழந்தை இப்ப காணாம போயிடுச்சுல. இனிமே நீயும் பைத்தியமாக்கி உன் குழந்தைய தேடு. போ தேடு, போ கிளம்பி போ, போய் தேடு. இப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளை பிரேம்க்கு வழியை விட்டு போயிடுறாங்க. பிரேமும் ஓடி ஓடி அவரோட வீட்டுக்கிட்ட போய் அவர் பார்க்கறாரு. அந்த வீட்டுல இருக்கிற எல்லா அறை கதவும் திறந்தே இருந்தது. அப்புறம் சங்கீதா மயக்கம் போட்டு அந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சங்கீதா, நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் வந்துட்டேன் சங்கீதா. மிஸ்டர் பிரேம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சங்கீதா நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அசிடிட்டியா இருக்கு, அதான் வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் நார்மல் ஆயிடும். டாக்டர் மேடம், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப அவளுக்கு 7th மந்த் போயிட்டு இருக்கு. ஆனா அவ வயித்துல கேஸ் இருக்கிறதால தான் பெருசா இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பிரெக்னெண்டா? அட இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இப்பதான் சங்கீதாக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணேன். அவங்க வயித்துல குழந்தைலாம் ஒண்ணும் இல்ல. லேடி டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே பிரேம் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு இன்னொரு தடவை அந்த பைத்தியக்கார பொம்பளை சொன்னது ஞாபகம் வருது. அப்புறம் அவரு மறுபடியும் ஓடி ஓடி அந்த பைத்தியக்கார பொம்பளை சந்திக்கிறதுக்காக அதே ரோட்ல வந்து நிக்கிறாரு. நீ சொன்னது நிஜமாவே சரிதான். யாரோ என்னோட குழந்தையை திருடிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பேய் தான் உன் குழந்தைய கடத்தி இருக்கு. பேய்களுக்கு குழந்தை 7 மாசத்துல தான்ப்பா பிறக்கும். ஆனா அது ஏன் இதெல்லாம் பண்ணுது? இதால அதுக்கு என்ன கிடைக்கும்? புலி பேய்க்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஒரு மனுஷனை காதலிச்சாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா புலி பேயோட பொண்ணால கர்ப்பமாக முடியல. அந்த வருத்தத்துல அவங்க கணவர் அவங்கள தினமும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. புலி பேயோட பொண்ணால இத தாங்கிக்கவே முடியல. அதான் அவ சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணா. ஆனா அவளோட அம்மா புலி அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவங்க முன்னாடி மாதிரி இருக்கல, பைத்தியமாயிருந்தா. அம்மான்னு கூப்பிடாத ஒரு குழந்தைய நினைச்சு அவ பைத்தியமாயிட்டா. அந்த புலி பேய் அதோட பசங்களுக்காக குழந்தைகளை திருடிட்டு இருக்கா. ஆனா அதுவா உங்களுக்கு 7 மாசம் தானே ஆகுது. அப்புறம் எப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் உயிரோட இருக்கும்? இங்கதான் புலி பேயோட மந்திர சக்தி வேலை செய்யுது. அந்த புலி பேய்க்கு அதோட சக்திகள் எல்லாம் ஒரு புளிய மரத்துல இருந்து கிடைக்குது. அந்த புளிய எந்த ஒரு கர்ப்பிணி பெண் சாப்பிட்டாலும் அவங்களோட குழந்தை பேய மாறிடும். அப்புறம் 7 மாசத்திலேயே பொறந்துடும். அங்க பாரு, அதுதான் அந்த புளிய மரம். அந்த மரத்துக்கு கீழே அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த வீடு அவங்களோடதுதான். அங்க நீ தனியா தான் போகணும், தனியா தான் போகணும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க ஏன் எனக்கு இவ்ளோ உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எந்த வழியால இவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருக்கணும், அதேதான் உன் பொண்டாட்டியும் அனுபவிப்பா. ஞாபகம் இருக்கட்டும், அந்த பேய் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அவங்களால அம்மாவாக முடியாது. இந்த மகளே, உன்னோட புது பொம்மை வந்து பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ பிறந்தும் போது இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்த. அடாடாடா, என் செல்ல தங்கம், உன் அம்மாவுக்கு உன் முகத்தை காட்ட மாட்டியா செல்லம்? அடடடடே, வாயை மூடிக்கிட்டு என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடு பிசாசே. இல்லன்னா நான் பொண்ணையும் உன் புளிய மரத்தையும் சேர்த்து ஒன்னா எரிச்சிருவேன். மா, என்கிட்ட இருந்து என் குழந்தைய பறிக்க வந்த இவன் யாரு? ஒரு சாதாரணமான மனுஷன்தாம்மா. நீ கவலைப்படாத, நான் இப்பவே இவனுக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு உன் பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க என்கிட்ட சாக வந்திருக்க போல. அப்புறம் இதோ இங்க இருக்கே உன்னோட இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்ல. இந்த குழந்தை இப்போ பிசாசா மாறி இருக்கு. பிசாசு. நான் அதுகிட்ட சொன்னா மட்டும் போதும், அப்புறம் அது உன்னோட ரத்தத்தையும் கூட குடிச்சிரும்.
என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு, அமைதியா இரு. ஜாக்கிரதை, நான் சொல்றது கேளு. நீ இந்த மரத்தை ஏதாவது செய்ய முயற்சி பண்ணனா இன்னைக்கு என்னால நீ அப்புறம் பசங்களை திருடுறவோம் வேலை எல்லாமே நின்னுடும். இப்ப என்ன பண்ண போற? நாங்க உன்னோட இந்த கடைசி நம்பிக்கையையும் துண்டு துண்டாக்கிட்டோமே. அந்த பேய் அப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ பிரேம் அவரோட 2 கையால 2 கற்களை எடுக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்க்கையில சந்தோஷமான விஷயமே அவ குழந்தை பெத்துக்கிறது தான். ஆனா பெண்கள் கிட்ட இருந்து நீ அந்த சந்தோஷத்தையே பறிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும். இப்படி சொல்லிட்டு பிரேம் அவரோட கையில இருந்த கற்களை உரச ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே உரசி உரசி அதுல இருந்து வந்த நெருப்பாலும் அந்த புளிய மரத்தையே அவர் அப்படியே எரிய வச்சிடுறாரு. அந்த புளிய மரம் எரியும் போது அம்மா பேய் அப்புறம் மக பேய் 2 பேரும் கத்திக்கிட்டே ஒன்னா எரிஞ்சு போயிடுறாங்க.